தலைவா அப்படின்னு ரசிகர்களால கொண்டாடும் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்துடைய 75வது பிறந்தநாள் என்று இந்த நாள்ல திரையுலக பிரபலங்கள், ரசிகர்கள், அரசியல் கட்சி தலைவர்கள் அப்படின்னு பல பேருமே ரஜினிகாந்த் அவர்களுக்கு வாழ்த்து தெரிவிச்சுட்டும் இருக்காங்க. முதல் ஆளாக தன்னுடைய நண்பர் ரஜினிகாந்த் அவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்து ட்வீட் பண்ணியிருக்காரு முதல்வர் மு.க.ஸ்டாலின் அவர்கள். இந்த நிலையில ரஜினிகாந்த் சார் பற்றி சில சுவாரஸ்யமான விஷயங்களுமே சமூக வலைதளங்கள்ல வைரலுமே ஆகிட்டு இருக்கு. கே. பாலச்சந்தர் இயக்கிய அபூர்வ ராகங்கள் படத்தின் மூலமாக நடிகராக அறிமுகமானவர் தான் ரஜினிகாந்த் அவர்கள். ஆனால் 1975ஆம் ஆண்டு நடிக்க வந்த சூப்பர் ஸ்டார் அவர்கள் 1979ஆம் ஆண்டிற்குள்ள 50 படங்கள் நடிச்சு முடிச்சிட்டாராம். 4 ஆண்டுகள்ல 50 படங்கள்ல நடிப்பது அப்படின்றது ஒரு சாதாரண விஷயம் கிடையாது. தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம் அப்படின்னு தீயாக ஒர்க் பண்ணிருக்காரு. சினிமா மீது கொண்ட தீரா ஆசையால ஓய்வு பற்றி எல்லாம் யோசிக்காமல் தொடர்ந்து நடித்து கொண்டே இருந்திருக்காராம் நம்ம சூப்பர் ஸ்டார் அவர்கள். அதனாலதான் தற்போது வரைக்குமே இவர் சூப்பர் ஸ்டாராக இருக்கார் அப்படின்னு பலருமே இவரை பத்தி புகழ்ந்து தள்ளிட்டும் இருக்காங்க. இவர் இது வரைக்குமே திரையுலகில 171 படங்கள் நடிச்சு முடிச்சிட்டாரு. அத்தனை படங்களுமே நல்ல வரவேற்பு பெற்றது. 172வது படமாக ஜெயிலர் 2 திரைப்படமும், 173வது திரைப்படமாக சூப்பர் ஸ்டார் அவர்களும் கமல் அவர்களுமே இணைகிற திரைப்படமுமே உருவாக்க இருக்கு. இந்த நிலையில பாத்தீங்கன்னா தற்போது சூப்பர் ஸ்டார் அவர்கள் கூடிய விரைவிலேயே சினிமாவை விட்டு விலக போவதாக செய்திகளுமே வெளியாக இருந்தது. அதன்படி பாத்தீங்கன்னா கமல் சாருடன் இவர் இணைகிற திரைப்படம் தான் இவருடைய திரை வாழ்க்கையில கடைசி படம் அப்படின்னுமே சொல்லப்படுது. சோ இதற்கான அறிவிப்பு அவருடைய பிறந்தநாளான இன்று கூட வெளியாகலாம் அப்படின்னு ஒரு டாக் சோசியல் மீடியாக்கள்ல போய்கொண்டிருக்கு. இது போன்ற செய்திகளை பற்றி நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.